கணேஷ் பேசினது தான் பெரிய இன்னைக்கு வைரலாக போயிட்டு. நயன்தாரா வந்து விரதம் இருந்தார் இந்த படத்திற்காக. அவர் இருந்து ஓகே குடும்பத்தோட இருந்தேன்னு சொல்றாங்க. குடும்பத்தோட நடிக்க அதுதான் தெரியல. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நான் குடும்பத்தோட விரதம் இருந்து இந்த படத்தை நடிக்க வரேன் சார் அப்படின்னு தான் அவர் ரொம்ப பூரிச்சு போயிட்டார் போல. சினிமா நடிகர்களுக்கு வந்து அடைமொழிங்கிறது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம அந்த அடைமொழியோட போட்டோம்னா நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோமோ, எல்லாரும் வந்து பேரை தூக்கிட்டாங்க, நம்மளும் வந்து கரண்ட்ல இருக்கிறோம், இப்போ நம்ம பேரை தூக்கு அப்படின்னு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க கண்டுக்கிறாம அடுத்த படத்துல நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைலண்டா விட்டுருந்தா கூட விட்டுருப்பாங்க. ஏன்னா யாரும் லேடி சூப்பர் ஸ்டாரா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்க யாருமா உன்னை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக வந்து சமீபத்தில் இந்த பட்டம் போட்டதுக்கு அப்புறமா ஐரா உட்பட எல்லா படமே தோல்வினால தான் பட்டம் வேணான்ட்டாங்க. ஒருவேளை ஜாதகம் ஜோசியம் சொல்லியிருப்பாங்களா, உங்களுக்கு எழுத்து கூட்டி பார்த்தோம் 16, 2, 18, 19 வருது வரக்கூடாது, நீங்க மேல இருக்கிறத தூக்குங்க, வெறும் நயன்தாரா மட்டும் வைங்க. இதெல்லாம் உற்பத்தி விரோதிலே சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச்சையில் சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பெருசாக அந்த அளவு இப்போதைக்கு அவர் தான் கூட இருக்கிறாரு. அவர் எழுதின லெட்டர்லாம் பார்த்தா அவங்க தான் எழுதியிருப்பாங்க. அவங்க தான் விக்னேஷ் தான் எழுதியிருப்பாரு. நயன்தாரா எங்க தமிழ் தெரியும். அப்போ விக்னேஷ் சிவன் தான் படத்தை இயக்குவதற்கு பதிலாக நயன்தாராவை இயக்கி கொண்டிருக்கிறார் விக்னேஷ் சிவன் அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நயன்தாரா அவர்கள் நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. அதோடைய பார்ட் 2 விழா இன்னைக்கு தான் தொடங்கி இருக்குது. நயன்தாரா அவர்கள் கலந்துருந்தாங்க, எல் முருகன் அவர்களும் மீனா அவர்களும் கலந்துருந்தாங்க. குறிப்பாக அந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது நயன்தாரா இந்த படத்திற்காக கிட்டத்தட்ட 1 மாத காலம் விரதம் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்களா? இல்லை, ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட்டில் நயன்தாரா தான் பண்ணியிருந்தாங்க, அது பெரிய ஹிட்டு. அதை தொடர்ந்து 2வது பாகத்தையும் ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி வேற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஆர்ஜே பாலாஜி வேற ஒரு படம் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த படத்தை யார் பண்ணலாம், பார்ட் 2 யார் பண்ணலான்னு பார்க்குறப்ப சுந்தர்சி ஆல்ரெடி பார்ட் 2 படங்கள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கனால சுந்தர்சியை வச்சு பண்ணுவோம்னு பிளான் பண்ணி அவங்க கூப்பிட்டு பண்ணுறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்றைக்கி பூஜை வித் ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல பெரிய செட்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. நயன்தாரா அதில் அதை பேசின ஐஸ்வரி கணேஷ் பேசினது தான் பெரிய இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. நயன்தாரா விரதம் இருந்தார் இந்த படத்திற்காக, கிட்டத்தட்ட குடும்பமே விரதம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை உண்மையிலேயே அந்த படத்தின் மேல் உள்ள அந்த கதையின் மேல் உள்ள நம்பிக்கையில் அவங்க இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. 2வது ஐஸ்வரி கணேசை பொறுத்த வரைக்கும் சினிமாவே ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் ஒரு நடிகர், அந்த காலத்தில் இருக்க எம்ஜிஆர் அவர்களுடைய நிறைய படங்களில் காமெடியாக நடிச்சிருக்காரு. அவருடைய மகன் தான் இந்த ஐஸ்வரி கணேஷ். 91, 96 காலம் எம்ஜிஆர் பெரிய அதிமுக உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இது மாணவர் அணி செயலாளர் இருந்தார், வாரியத் தலைவராக இருந்தார். அப்படி தான் ஐஸ்வரி கணேஷோட அறிமுகம். அதற்கு பிறகு என்னன்னா முழுவதுமாக அரசியல் விட்டுட்டு எஜுகேஷன் பக்கம் போயிட்டார். கல்வி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் கிடையாது, வெளிநாடுகளையும் நடத்துகிறார். ஒரு பெரிய கல்வி நிறுவனம் நடத்துகிறார். அவங்க அப்பா இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேஷனில் படம் பண்ணுறாரு. சொல்லப்போனால் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறாரு, பேஷனில் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இந்த மூக்குத்தி அம்மன் 2 ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. இந்த நடிகைகள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக சினிமாவில் இருக்குது. இப்போ கேஆர் விஜய் அம்மன் வயசில் நடிக்கிறப்போ அவங்க விரதம் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அதில் அடாப்ட் ஆகி பண்ணியிருக்காங்கிறது சொல்கிறது விஷயம் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா தான். ஏற்கனவே சீதாராம் ஏதோ ஒரு படத்தில் நடித்தாங்க, அதுதான் லாஸ்ட் படமாக கூட இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க 2010-11 காலகட்டத்தில். அதுலேயுமே இதே மாதிரி தான் விரதம் இருந்தெல்லாம் நடிச்சதா ஒரு தகவல் பாலையா கூட நடிச்சிருப்பாங்க. ஆமாம், சீதாராமம்னு நினைக்கிறேன், தெலுங்கு படம். அந்த படத்தில் இதே மாதிரி இருந்தாங்க. இல்லை, சினிமாவில் இது ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு அம்மன் படங்கள் நடிக்கிறது, ஒரு சாமி படங்கள் நடிக்கிறப்ப அவங்க அது விரதம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் டெடிகேட்டடாக நடிப்பாங்க. சிலர் அது சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க, சிலர் உண்மை சொல்லுவாங்க. நயன்தாரா இருந்ததாக தயாரிப்பாளர் சொல்கிறாரு. நயன்தாரா இருந்தது ஓகே, குடும்பத்தோட இருந்தேன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தோடு நடிக்க அதுதான் தெரியல. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நான் குடும்பத்தோட விரதம் இருந்து இந்த படத்தில் நடிக்க வரேன் சார் அப்படின்னா அவர் ரொம்ப பொறிச்சு போயிட்டார் போல். இது என்னங்கிறது அவங்க தான் சொல்லணும். மீனா அவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய சாமி படங்கள் நடிச்சிருக்காரு. அவருமே இந்த விழாவுக்கு வந்திருக்காரு இல்லையா? சும்மா ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரா? அவருமே ஏதாவது படத்தில் நடிக்கிறாரா? மீனா படத்தில் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, முக்கியமாக பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜினா
வந்திருந்தாங்க. எல்லாம் பாதி ஹிப்பாபாத் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு போல. அதாவது ஒரு பெரிய டீம் அந்த சுந்தர்சி டீம் எல்லாமே. மீனாவும் குஷ்புவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தெரியும். அந்த நட்பின் அடிப்படையில் வரலாம் படத்துலேயும் அவங்க ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க போல. சுந்தர்சிக்கு மட்டும் இந்த ஃபார்முலா எப்படி செட் ஆக நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு காமெடி படம் ஓடும், 2வது ஓடும், 3 4 அப்படின்னு அடுத்து 5வது பேர் ரெடி ஆகிட்டார் இல்லையா? எப்படி இந்த ஃபார்முலா பிடிச்சாரு நினைக்கிறீங்க அவர்? இல்லை, சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சீன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. நீங்கள் சுந்தர்சி படத்தை ஃபுல் படமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. படத்தை எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த சீன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த ஒரு வித்தை வந்து சுந்தர்சிட்டே இருக்குது. இல்லாட்டி கிட்டத்தட்ட சுந்தர்சி காலகட்டங்களில் இயக்குனராக வந்த பல பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே இல்லை, ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சுந்தர்சியுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா முறை மாப்பிள்ளைன்னு அருண்குமார் வச்சு தான் பண்ணுறாரு. அருண்குமாருடைய ஸ்டார்டிங் படம் அப்போ தான் முதல் படம் பண்ணுறாரு. முதல் படம் சரியாக போகல. அதுக்கு பிறகு தான் ஜெயராம் ஒரு படம் பண்ணார். 2 படமே சுமாரான படங்கள் தான், பெருசாக போகல. உழைத்தளித்தா தான் சுந்தர்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. உள்ளத்தளித்தா கிடைச்ச வாய்ப்பே ஒரு பெரிய சுவாரஸ்யமான சந்திப்பு. உள்ளத்தளித்தா படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர். அவர் கதை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த நடிகர் டைரக்டருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு தான் கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. இது சம்பவம் சுந்தர்சி தெரிஞ்சவனே சுந்தர்சி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜோசியத்தை போயிட்டு இப்போ கரண்ட்டில் பக்காவாக இருக்கிற ஒரு ஜாதகத்தை ஒன்று கொடுங்கன்னு வாங்கி இவர் கொண்டு உள்ளே நுழைச்சிட்டு தான் காசு சொல்லியிருக்காரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் உள்ளத்தளித்தா. இது சுந்தர்சியை பல இடங்களில் சொல்லியிருக்கு. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது காமெடி படமாக இருக்கட்டும், பேய் படமாக இருக்கட்டும், ஹாரர் படமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு அம்மன் படமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அது ஈஸியாக கன்வே ஆகும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறார். கவுண்டமணி இல்லையா, வடிவேலு இல்லையா, சந்தானம் அப்டேட் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்துக்கு பிறகு சினிமாவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சுந்தர்சி தான். ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தேவா பண்ணுவார், இளையராஜா பண்ணுவார். இப்போ லேட்டஸ்ட் அனிருத் வந்து அனிருத்தில் அடாப்ட் ஆகிக்கிறார். அதே மாதிரி தான் சுந்தர்சி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த பல்ஸ் குறையாமல் வச்சிருக்காரு. இன்றைக்கும் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை கையில் வச்சிருக்காரான்னு தெரியுது. மதகஜராஜா வெற்றி ஒரு பெரிய பூஸ்ட் அவர் கொடுத்துருச்சு இல்லையா? மதகஜராஜா வந்து அவருக்கு மட்டுமா பூஸ்ட் கொடுத்துச்சு, தமிழ் சினிமாவில் பலருக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. விஷாலுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் நம்பிக்கை, விஷாலுக்கு வாழ்க்கை. தொடர்ந்து 4 படம் கம்மிட் ஆயிடுச்சு விஷாலுக்கு. பெரிய டேரக்டர் கூட கம்மிட் ஆகிட்டார். ஒரு பெரிய பல பேருக்கு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. பல பேருக்கு இந்த காசு வராதுன்னு நினைச்சவங்களுக்கு பணம் வந்திருக்கு. அப்படிங்க மதகஜராஜா ஒரு வெற்றிங்கிறது பெரிய வெற்றி. அது இன்றைக்கு பட அறிவிப்புலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. நேற்றைய முன்தினம் இரவு வெளியிட்டிருந்தாங்க. அது இனிமேல் என்னை யாரும் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க இல்லையா, இது வரைக்கும் உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னு? இல்லை, இந்த அடைமொழி போகிறதுங்கிறது சினிமாவில் வந்து ஒரு படத்தில் யாராவது ஒருத்தவங்க நடித்தாங்கன்னா அது அடைமொழி. நிழல்கள் ரவி, ஒரு விரல் கிருஷ்ணராவ், தயிர் வடை தேசிகன், தேங்காய் சீனிவாசன், ஜெமினி கணேசன், ஜெயம் ரவி அப்படின்னு அடைமொழி போடுவாங்க. அடைமொழி போடுறது வந்து படத்தினுடைய பேர் இல்லாட்டி அவங்க நடித்த கேரக்டர் அடைமொழியாக வரும். அதற்கு பிறகு ஒரு காலகட்டங்களில் இந்த ஒரு மாஸ்க்காக போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல், அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார்ங்கிற அந்த அடைமொழி போட்டாங்க. அது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு. இப்போ அடைமொழி தான் அரசியல்வாதிக்கு தான் அடைமொழி போடுவாங்க. நடிகருக்கு எதுக்கு யாரையும் அடைமொழி? தீப்பொறி திருமுகம், கோடைமலை செல்வராஜ் அப்படிங்கிற மாதிரி சினிமா அரசியல்வாதிக்கு தான் அடைமொழி. சினிமா நடிகர்களுக்கு வந்து அடைமொழிங்கிறது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம அந்த அடைமொழியோட போட்டோம்னா நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோமோ, எல்லாரும் வந்து பேரை தூக்கிட்டாங்க, நம்மளும் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறோம், அப்போ நம்ம பேரை தூக்கு அப்படின்னு செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித்தை பார்த்தா மாறிட்டாங்களோ? இல்லை, அஜித்துக்கு முன்னாடி கமலஹாசன் சொல்லிட்டாரு, உலகநாயகன் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அஜித் ஏகேன்னு சொல்லாதீங்கன்ட்டாங்க, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லாதுன்ட்டாரு. அதனால் வந்து நம்மளும் வந்து தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்காங்க போல். நீங்கள் சொன்ன மாதிரி யார் உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க. இது யார் உங்களை கூப்பிட்டா நானே கூப்பிட்டேன், நானே சொல்ல இனிமேல் யாரும் சொல்லாதீங்கன்னு இருக்காங்க. நம்ம அப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். லேடி சூப்பர் ஸ்டார் நான் தான் சொன்னேன், இப்போ நானே சொல்ல மாட்டேன், நீங்களும் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. இந்த பட்டம்ங்கிறது வந்துலாம் தானாக வர்றது தான், மக்களாக பார்த்து கொடுக்குறது. சிவாஜி கணேசன்னா சத்ரபதி சிவாஜி கேரக்டராக நாடகங்கள் நடித்தார், அதனால் அந்த பேர் ஒட்டிக்கிச்சு வச்சுங்க. அந்த மாதிரி வந்து பட்டங்களும் சரி பதவிகளும் சரி தானாக தான் வரணும். இந்த மாதிரி தேடி தேடி வச்சுக்கிறது வந்து அவங்களே சொன்னாங்க, இப்போ அவங்களே வேணாம். நயன்தாராவுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். அந்த காலகட்டங்களில் ஒரு மேனேஜர் வந்து அந்த படத்துக்கு நாங்கள் ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மேனேஜர் வந்து இவங்களை வந்து காமிக்கிறாங்க. டயானா குரியன் நினைக்கிறவங்க பேர், ஏதோ ஒரு பேர், கேரளாவில் சேர்ந்தவங்க. அங்கே கேரளாவில் இந்த டிவி ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆல்பத்தெலாம் காட்டுறாங்க. அந்த ஆல்பம் பார்த்தது எனக்கு இன்றைக்கி பார்த்த நயன்தாராவுக்கும் நான் அன்றைக்கி முதல்ல பார்த்த நயன்தாரா ஃபோட்டோவுக்கும் ஞாபகம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க.
அப்புறம் மலையாளத்துல இன்னொரு ஹீரோயின் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, பாவண்ணான்னு சொல்லிட்டு சொப்பன கூடுன்னு பண்ணியிருக்காங்க. டான்ஸ் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி சொப்பன கூட பார்த்துருக்கேங்க, அவங்கள எனக்கு தெரியும்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் வரட்டும் பேசுவோன்ட்டு அந்த மேனேஜரை வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் வர சொன்னாங்க. அந்த பல காரணங்களால் அந்த படத்தில் அவங்க பண்ண முடியாமல் போச்சு. வேற ஒரு ஹீரோயினை வச்சு பண்ணணும்னு வச்சுங்க. அன்னைக்கு பார்த்து நயன்தாரா அப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க தமிழில். இன்ட்ரடியூஸ் ஆனால் பெரிய பெரிய ஹீரோ கூட நடிக்கிறாங்க, வயசான ஹீரோ கூட. சிவாஜி, சாரி ரஜினி, சரத்குமார். அப்போ என்ன ஒரு கேட்டகரி விழுந்துருச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நயன்தாரானா ஓல்டு ஆர்டிஸ்டோட தான் நடிப்பாங்க, அவங்களுக்கு ஏஜ் அந்த மாதிரி தான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இளம் ஹீரோக்குள்ள நடிக்கணும் அப்படின்ற நயன்தாராவுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றியது சிம்பு தான். சிம்பு தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அதுக்கு பிறகு தான் வரிசையாக வந்து தனுஷ் மற்ற அடுத்து இருக்க ஆர்டிஸ்ட்லாம் அவங்க கூட சிம்பு கூட காதல் சர்ச்சை ஆனதுக்கப்புறம் தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சாங்க. வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு தான் அஜித்தோட நடிக்க ஆரம்பிச்சாங்க, விஜயோட நடிக்க ஆரம்பிச்சாங்க, தனுஷோட நடிக்க ஆரம்பிச்சாங்க, சிம்புவோட நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த 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 இமேஜை வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டது வந்து சிம்பு தான். குறிப்பாக இந்த பட்டத்துக்கு வந்து அவங்க தகுதியானவங்களே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம் ஓடி இருக்கலாம். அதுக்காக வந்து சமீபத்தில் இந்த பட்டம் போட்டதுக்கு அப்புறமா ஐரா உட்பட எல்லா படமே தோல்வியினால தான் பட்டம் வேணான்ட்டாங்க. ஒருவேளை ஜாதகம் ஜோசியம் சொல்லியிருப்பாங்களா, உங்களுக்கு எழுத்து கூட்டி பார்த்தோம், 16, 2, 18, 19 வருது, வரக்கூடாது, நீங்கள் மேலே இருக்கிறத தூக்குங்க, வெறும் நயன்தாரா மட்டும் வைங்க அப்படின்னு யாராவது ஜோசியக்கார் சொல்லியிருக்காருன்னு தெரியல. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கிறது ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னா விஜயசாந்தி. விஜயசாந்தி என்னென்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரக்கடாக இருக்கும் ஹீரோலாம். ஓடுற ட்ரெயின் நிப்பாட்டுறது. நான் ஒரு படம் பார்த்தேன், நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கப்போ, சின்ன குழந்தையா ஒரு 10-15 வயசில் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் புலிட்டு ஒரு படம், சிரஞ்சீவி படம். சிரஞ்சீவி என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து அவர் ஒரு காரில் வச்சு ஒரு குழியை தோண்டி புதைச்சிடுவாங்க. குழியை தோண்டி புதைச்சி காரோட போச்சுறாங்க. அப்போ எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்கும், காப்பாற்றுங்க அப்படின்னு. புதைச்ச காரில் இருந்து மனுஷன் அப்படி மேலே வருவாப்புல. எனக்கு அந்த சீன்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்குது. ஒரு புலியோ டைகரோ ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்படி உள்ள ஆணாதிக்கத்தின் உச்சத்தில் இருக்க, ஆக்ஷனின் உச்சத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்க ஒரு பூம் ஆகிறாங்க. தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, கல்லுக்குளிர படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறாங்க. தமிழ்லாம் சில கல்லுக்குளிர படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்புறம் சில படங்கள் நடித்தாங்க. ரஜினி கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு முழுவதுமாக தெலுங்கு போயிட்டாங்க. தெலுங்கில் போய் ஆக்ஷன் ஹீரோயின் ஆனதுலாம் பெரிய விஷயம். அங்கே மேல் ஆர்டிஸ்ட் சண்டை போடுறதே அவங்க வந்து பெருசாக பார்க்கக்கூடிய ஆள். ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சண்டை போடுறது ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து கொண்டு வரது பெரிய விஷயம். தமிழில் கூட ஏற்றுக்குறாங்க. ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி கொண்டு வரது பெரிய விஷயம். அதாவது அது செஞ்சாங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ்னு ஒரு படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அடி ஃபைட்டு பறக்கும். பூவொன்று புயலானது ஒரு படம், ஒரு அமைச்சரை வந்து அப்படி மேடையிலே வெட்டுவாங்க, ரத்தம் தெரிக்கும். அந்த மாதிரி படங்கள் தெலுங்கில் வந்து ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பண்ண படங்களை தெலுங்கில் ஏற்றுக்குறாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பண்ணதை ஏற்றுக்கிட்டு ரசிக்க வச்சு மக்கள் வந்து இவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடப்பட்ட ஒரு விஜயசாந்தி அந்த லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க. அங்கே நிறையா பட்டங்கள் இருக்கும். லேடி சூப்பர் ஸ்டாரு, அப்புறம் வந்துட்டு பவர் ஸ்டாரு, அப்புறம் நிறைய பவர் ஸ்டார்லாம் காமெடினுக்கு அங்கே சூப்பர் ஹீரோ. அங்கே சூப்பர் ஹீரோ பேரே பவர் ஸ்டார். ஏன்னா அந்த பவர் ஸ்டார் பார்த்தா இந்த பவர் ஸ்டார் வச்சார். ஓகே, அது வேற விஷயம். அந்த பவர் ஸ்டார் முன்னாடி வச்சுட்டாங்க. அப்படி உள்ள தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியினுடைய பேரை தான் இவங்க வச்சுருந்துருக்காங்க. பட் வச்சு பார்த்தாங்க, யாரும் கூப்பிடல. ஆமாம், அவங்களே அக்ரிமெண்ட்லாம் போட்டு டைட்டிலில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் நயன்தாராலாம் போட்டு பார்த்தாங்க. அண்ணாத்த படத்தில் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார்னா நான் லேடி சூப்பர் ஸ்டார் போட்டால் தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி போட்டாங்க. பட் யாரும் கூப்பிடல. படமும் ஊற்றிக்கிச்சு, பேரும் கூப்பிடல. வச்ச பிறகு யாரும் கூப்பிடல, நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு அவங்களே இப்போ எடுத்துட்டாங்க. அதை வந்து இப்போ நிறையா அது ட்ரோலாக வந்து போயிட்டு, அதை வந்து நீங்கள் கண்டுக்கிறாம நீ அடுத்த படத்தில் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைலண்டாக விட்டுருந்தா கூட விட்டுருப்பாங்க. ஏன்னா யாரும் லேடி சூப்பர் ஸ்டாராக கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் யாருமா உன்னை கூப்பிட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் அதுவே. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்துகிட்டே இருப்பாங்க. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு பூ மட்டும் வைப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை போடுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு தத்துவத்தை ஒன்று போடுவாங்க, இதை பற்றி எல்லாம் பேசுவாங்க திடீர்னு. அப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஒரு லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் உற்பத்தி ஒரு விக்னேஸ்வரன் தானா? இப்போதைக்கு அவர் தான் கூட இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச்சையில் சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பெருசாக அந்த அளவுக்கு இப்போதைக்கு அவர் தான் கூட இருக்கிறாரு. இது போல எழுதின லெட்டர்லாம் பார்த்தா அவங்க தான் எழுதியிருப்பாங்க. அவங்க தான் விக்னேஸ்வரன் தான் எழுதியிருப்பாரு. நயன்தாரா தமிழ் தெரிய போகுது. அப்போ விக்னேஸ்வரன் தான் படத்தை இயக்குவதற்கு பதிலாக நயன்தாராவை இயக்கி கொண்டிருக்கிறார் விக்னேஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி தனுஷ் தொடர்பான வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு எதிராக தான் வரப்போகுது. அந்த 10 கோடி ரூபாய் டிஃபமேஷன் போட்டது. ஸோ அதனால தான் அந்த வழக்கு வரும்போது லேடி சூப்பர் ஸ்டார்னு பேர் இருந்ததுன்னா ஏதாவது அடிப்பாங்க அதை சேர்த்து. ஸோ அதனால கூட வந்து இந்த பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படிலாம். இல்லை, தனுஷினுடைய வழக்கை பொறுத்தவரை தனுஷ் ஜாதகமாக தான் வரும். ஆமாம், ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த வழக்கு முடிய போகுது.
அப்போ அது ஒரு காரணமாக இருக்காது. இப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் பட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, கமல்ஹாசன் எடுத்துட்டாரு, அஜித் எடுத்துட்டாரு, நம்மளும் சும்மா தான் இருக்கும், எடுத்து விட்டுருவோம். வேற அது அவங்களுக்கு வேற ஆள் வச்சது, இது இவங்களுக்கு இவங்களே வச்சுக்கிட்டதுனால எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து இப்போ ட்ரோலாக போயிட்டு இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம் பார்க்க. நயன்தாரா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.